ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரையும் திரும்பி பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you so much. I'm happy to see you. சரி, let's pray and get started with worship. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஒரு முறை கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் செய்கிறோம். இப்படியாக கர்த்தாவே கடந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்கிறேன். எங்கள் துக்கத்திலே எங்கள் சந்தோஷமாக இருந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் வழிகளிலே எங்கள் ஆதரவாக இருந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு நம்பிக்கையாக நீர் விளங்கி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே இந்த காலை வேளையில் கர்த்தாவே மகிழ்ச்சியுடன் கர்த்தாவே உம்மை நோக்கி கர்த்தாவே கூப்பிடவும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கவும் கர்த்தாவே துதிகள் செலுத்தும் கர்த்தாவே நாங்கள் சேர்ந்து வந்துக்கிறோம் கப்பனே. இது எங்களுடைய கிரியையோ எங்களுடைய பரிசுத்தமோ எங்களுடைய நீதியோ கிடையாது கர்த்தாவே. சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு ஜீவனுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களை அறிவார், நாங்கள் அவரை அறிந்து கொண்டே இருக்கிறோம் என்ற அந்த ஒரே சந்தோஷம் தான் கர்த்தாவே. அதை கொண்டு கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்க வந்துக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை கர்த்தாவே நீர் கர்த்தாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம். Amen. Amen. இந்த நாவல் புது பாட்டு. Amen. பாட்டு. இந்த நாவல் புது பாட்டு என்னை தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு என்னை தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பார்வேன் உள்ள நாள் வரையும். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பார்வேன் உள்ள நாள் வரையும். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பார்வேன் உள்ள நாள் வரையும். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பார்வேன் உள்ள நாள் வரையும். பாதை
நிமிஷம். எத்தனை பேர் ஆண்டவர் முன்னாடி நிற்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படி? நீங்க கண்டிப்பா தகுதி உள்ளவங்க. எப்படி சொன்னாங்க? யாரோட சேர்ந்து? உங்க கிரியினால இல்ல, தகுதி இல்லாதவனை தகுதி உள்ளவனா மாற்றிட்டாரு. அதனால நான் தகுதி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்களால ஆண்டவரை நேசிக்கவே முடியாது. எப்படி? ஐயோ நான் தகுதியே இல்லைங்க, ஐயோ நான் தகுதியே இல்லை, ஐயோ நான் பூச்சி, நான் புழு. அப்புறம் எங்கள் பழைய பெந்தகிரேச பிரேயர்லாம் சொல்கிறான், நான் எம்மாத்திரம். எப்படி? அதெல்லாம் விடுங்க கொஞ்சம். இந்த இங்கிலீஷ்ல இருந்து கில்ட்டி கான்ஷியன்ஸ் அப்படின்னும், தமிழ்ல அது எப்படி சொல்றது? குற்ற மனசாட்சி. இந்த மனசாட்சியை குத்திட்டே இருக்கிற மனசாட்சியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல உங்களால் இருக்க முடியுமா? அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதுக்காக கூட்டி சேர்த்துருக்கிறாரு. பாப்பா நீ என் கூட இனிமேல் இருந்து நீ என் மகன், நீ என் மகள், நான் டெய்லியும் நான் குத்திட்டே இருப்பேன். எப்படி? என்னதான் இருந்தாலும் நீ தகுதியே இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ பாருன்னு. நீ ஜெபம் பண்ணலாம், நீ ஆவியில் நிறையலாம், அந்நிய பாஷைலாம் பேசலாம், ஆனால் நீ தகுதியற்றவன், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நீ இதுக்கு அவங்கள கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு? கண்டிப்பா கிடையாது. அதனால இந்த ஜெபத்தெல்லாம் கொஞ்சம் மாத்துங்க. அதை ஜெபம் மாத்துறதுக்கு என்ன வேணும்? மைண்ட் மாறணும். எப்படி? ஒருத்தவங்க கிட்ட நான் பேசும்போது இன்னும் அதிகமாக அன்பா பேசினா என் மைண்ட் எப்படி மாறணும்? அது மாறணும். அவங்க என்ன எந்த விஷயத்துல என்ன ஒரு நியாயத்துக்கு விதமாக என்ன பார்க்கறது கிடையாது, நான் ஒரு தகுதியற்றவனை நான் பார்க்குறான் கிடையாதுன்னு போது தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும்? இன்னும் பில்டப் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகும், அதில் அன்பு இன்னும் பெருகும். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் நானும் ஆண்டவர் நிற்கும் போது அந்த ஒரு குற்ற மனப்பான்மையே இருக்கக்கூடாது. அந்த ஐயோ நான் ஒன்றும் இல்லை கேட்டால் சங்கீதத்தில் அவர் சொன்னார், நான் பூச்சி ஆகிறேன் புழு ஆகிறேன். அவர் சொன்னாருங்க, அவர் ஃபீல் பண்ணார். அவர் மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு இல்லாத கேரக்டர்லாம் கொடுத்துருக்காரு. எப்படி? எனக்கு இல்லாத கேரக்டர், இந்த கேரக்டர்லாம் எனக்கு இருக்குமான்னு நான் யோசிச்சிருக்கிறேன். நான் இப்பெல்லாம் மாறுவேன், என் வாழ்க்கையிலாம் யோசிச்சிருக்கிறேன். எப்படி? நான்லாம் மாறிடுவேனா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். நான்லாம் மாறிடுறேன். அப்போ எனக்கு நிறைய மேன்மை இருக்குங்க. இந்த விஷயத்துல நான் பெருமை பாராட்டுவேன். எப்படி? ஒண்ணுமே இல்லாதவனா இருந்த ஆண்டவர் என்ன மாற்றி இருக்கிறார். தகுதியற்றவனா இருந்தேன், ஆனா இன்னைக்கு தகுதி உள்ளவனாய் மாறிக்கொண்டே இருக்கிறான். நானும் மாறி ஆயிற்றுன்னு சொல்ல, மாறிக்கொண்டே இருக்கிறான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான். என் வளர்ச்சியை தடுக்கிறது ஆண்டவருக்கே இஷ்டம் இல்லை, வேற எவன் ட்ரைப்பானா எனக்கு என்ன? எப்படி? என்னோட வளர்ச்சியை தடுக்கிறது யாருக்கே இஷ்டம் இல்லை, ஆண்டவருக்கே இஷ்டம் கிடையாது. அப்ப நான் ஏன் நான் வளர மாட்டேங்க, இதுக்கு மேல நான் வளர மாட்டேன், இதுக்கு மேல எனக்கு தகுதி இல்லை அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டீங்கன்னா இந்த பாட்டில் உங்களால் சந்தோஷமா பாடவே முடியாது. So you should feel I am worthy. Everybody say I am worthy. I am worthy because God made me worthy. எப்படி? ஆண்டவர் என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். இதுதான் உண்மை. மிச்சம் எல்லாமே போய் ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே அப்படின்றது போய். கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறிட்டாரு. அப்ப நான் எப்படி ஒண்ணுமே இல்லாதவனா இருப்பேன்? ஸோ அந்த பொய்யெல்லாம் மைண்ட்ல என்ன பண்ணணும்? ஒன்னொன்னா எடுத்து போடுங்க. எடுத்து போட்டு இல்லை ஐ எம் worth it. God loves me. I am worth it. நான் ஆண்டவர் முன்னாடி நிற்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவன். நான் ஆண்டவர்கிட்ட வந்து காரியங்களை கேட்கறதுக்கு நான் தகுதி உள்ளவன். ஏன்னா ஆண்டவர் என்ன தகுதி உள்ளவன் என்ன ஏற்கனவே எண்ணிட்டார். He has already counted me to be one. அதனால என் ஆண்டவர்கிட்ட என்ன வேணா பேசணும், என்ன வேணா சொல்லலாம். அது எப்படி என்னன்றது அந்த வெளிச்சம் கொடுக்கறது அவரோட பிரச்சனை. ஆனா அவர்கிட்ட நான் எந்த விஷயத்தையும் நான் எடுத்துட்டு போவேன், எந்த காரியத்தையும் நான் அவர்கிட்ட பேசலாம். எந்த காரியத்திலையும் எனக்கு ஒரு பயத்தோட போய் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா மனசு ஓப்பனா இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்துட்டு போற தைரியம் எனக்கு இருக்கு. எப்படி? புரியுதுங்களா? எந்த விஷயத்துல எனக்கு ஒரு குற்ற மனசாட்சியே கிடையாது. என் மனசு சுத்தம் இருக்குது. அதனால எல்லா விஷயத்தையும் என்ன பண்றேன், நேரம் எடுத்து நின்று பேசுவேன். இல்லடா மகனே அப்படி இல்லடா அப்படின்னு சொல்றது யாரோட கடமை? அது அவரோட கடமை. இப்படி சொல்லிடுவாரோ, அப்படியே இருக்குமோ, இப்படி நான் நின்ன உடனே இங்க தாண்டா நீ தப்புன்னு சொல்லிடுவாரோ அப்படியே நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா நான் ஆண்டவர்கிட்ட என்னைக்குமே என்ன இருக்க மாட்டேன், உண்மையா இருக்க மாட்டேங்க. அவ்வளவுதான். சும்மா அப்படியே மேலாட அப்படியே காமிச்சிட்டு எல்லாரும் சொத்துறவனுங்க சொத்துறோம் எல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னா கை தூக்கிடுங்க, அல்ல இல்லையா சொல்லுங்கன்னா அல்ல சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன இருக்காது, ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. இட்ஸ் டைம் we started building a personal relationship with God. ஆண்டவரோட நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஒரு பர்சனல் ஐக்கியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பில்ட் பண்ண ஆரம்பிங்க. நாங்களாம் வளர்ந்து ஒரு நல்ல காரியம் சொல்லி கொடுத்தாங்க, காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது, சபை கூடுதல் நடக்காது, ஏன்னா ட்ரிபிலேஷன் வரப்போதான். எப்படி? ட்ரிபிலேஷன் என்ன பார்த்தோம்ல, ட்ரிபிலேஷன் ஊத்திரங்கள் வரப்போகுது. ஊத்திரங்கள் வரும்போது என்ன இருக்குமா,
சர்ச்சுன்னு கூடி வர முடியாது. அன்னைக்கு உங்களை யார் உங்களை திடப்படுத்தி நிற்க வைக்க போறா? அன்னைக்கு உங்களை யார் பலப்படுத்தி நிற்க போறா? ஆண்டவரோட நீங்க இன்னைக்கே பேச கற்றுக்கணும். இது ஒன்று தாங்க என் சபையில் எங்களுக்கு எனக்கு கற்றுக்கிட்ட ஒரே யூஸ்ஃபுல் பாடம். உபத்திரம் வரப்போகுது பைபிள் தான் எரிச்சிருவான், சர்ச்செல்லாம் இடிச்சு உடைச்சிடுவான். அப்போ நீ எங்கே போய் ஆண்டவரை ஆராதிப்ப? இன்னைக்கு உபத்திரத்தை இப்போ எவனுமே பேசுறதே இல்லை. எங்களை அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த ஒரே உபதேசம் என்ன உபதேசம்? உபத்திரவத்தின் உபதேசம் தான். அந்த உபத்திரத்தின் உபதேசத்தில் இந்த ஒரு உபதேசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க, ஆண்டவர் கூட நான் எப்படி இருக்கணும்? அந்யோன்ய ஐக்கியமா இருக்கணும். ஐ ஷுட் பி இன் இன்டிமசி வித் காட். எங்க அப்பா நாளைக்கு போயிடுவாருங்க. நான் ஒவ்வொரு நாள் உண்மையாக சொல்றேன், ஒரு மகனால ஒரு நாள் எழுதிருப்பான், அப்பா உயிரோட இருக்கிறாங்களா இன்னைக்கு அம்மா பெட்ல வந்து உயிரோட இருக்கிறாங்களா? எனக்கு சன் ஆஃப்டர் ஆல். நான் ஒரு மகன். எனக்கு இந்த வயசு வந்துச்சுன்னா ஒவ்வொரு நாள் அதுதான் ஒரு ஓகே அப்பா நடந்துன்னு அம்மா இன்னும் பெட்ல பிறந்துறாங்க. இதெல்லாம் தான் நான் பார்க்குற சிக்னல். ஓகேங்களா? இதுதான் எனக்கு இருக்கிற லைஃப். நாளைக்கு அந்த பாஸ்டர் இருக்க மாட்டாரு. அப்ப நீங்க எங்க போய் ஆராதிப்பீங்க? அடுத்த திசை தெரியுங்களா? நீங்க தான் சாப்பிட்ற ஞாபகம். ஸோ பில்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் காட். எந்த பாஸ்டருமே உங்களை ஆண்டவர் கிட்ட நடத்திட்டு கூப்பிட்டு போய் முடியாது. இவர் தான் ஆண்டவர்னு நான் புரிஞ்சுட்ட அளவுக்கு உங்களுக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க தான் என்ன பண்ணணும்? அந்த ரிலேஷன்ஷிப் ஷுட் கோ ஆன். ஸோ this morning as you continue worshiping, சந்தோஷமா பாடுங்க. ஆண்டவரே, I am worthy. Today I am worthy to praise you. I am worthy to sing praises. I am worthy to be speaking to you. நான் தகுதியுள்ளவனா இருக்கிறேன். அதனால தான் இங்க நான் நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க தான் எனக்கு தகுதியா, எனக்கு இல்லாத தகுதி நீங்க கொடுத்துருக்கீங்க. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் மாற்றினார். நிந்தை தாண்டி எங்கும் அவர் என்னை சொல்வேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் மாற்றினார். நிந்தை தாண்டி எங்கும் அவர் என்னை சொல்வேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாடு என்னை சுடருகிறார். இந்த நாவில் ஒரு பாடு என்னை சுடருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்க்கைக்கான காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்க்கைக்கான காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாடு என்னை சுடருகிறார். எந்த நாவில் ஒரு பாடு என்னை சுடருகிறார். சேற்றில் இந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் இந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். ஒரு பாடு என்னை சுடருகிறார். இந்த நாவில் ஒரு பாடு என்னை சுடருகிறார். Lord, we thank you, Lord. அந்த காலை வேளையில கர்த்தாவே, எங்களை உண்மையாகவே சேற்றிலிருந்து தூக்கி
நம்பிக்கை எடுத்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் பாவங்களை மன்னித்தது மட்டுமல்லாமல் கர்த்தாவே, அந்த பாவங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. திரும்பவும் திரும்பவும் கர்த்தா, விழுந்த காலங்களிலே நாங்கள் விழாதபடி எங்கள் கால்களை நீர் காத்து நடத்தி வருகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பின் நிமித்தமா எல்லா காரியங்களும் கர்த்தாவை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுக்கிற பலத்திற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய சுயநீதினால் அல்ல கர்த்தாவே, எங்களுடைய கர்த்தாவே சுய பரிசுத்தத்தின் நிமித்தமாய் கிடையாது கர்த்தாவே. உம்முடைய அன்பு கர்த்தாவே எங்கள் இருதயங்களிலே கர்த்தாவே நீர் ஊற்றிருக்கிற தேவனுக்காய் உங்களுடைய அன்பே எங்களை கர்த்தாவே எல்லா காரியங்களும் கர்த்தாவே மேற்கொள்கிறவர்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிற தேவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பினால் எல்லாவற்றையும் இம்மட்டும் மேற்கொண்டிருக்கிறோம், இனிமேலும் மேற்கொள்வோம் தகப்பனே. இனியும் கர்த்தாவே ஒரு சில காலங்களை உண்டு கர்த்தாவே, சீக்கிரமாய் கர்த்தாவே நாங்கள் உம்மை கர்த்தாவே நீர் இருக்கிறபடியே காணுவோம், ஏனெனில் நாங்களும் நீர் இருக்கிறபடியே மாறுவோம் தகப்பனே. அதற்காய் நன்றி தகப்பனே. மாற்றிக்கொண்டே இருக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. மன்னித்திருக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் மேல் உம்முடைய நியாய தீர்ப்பு இனி இல்லை தகப்பனே. அதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. நீதிகரித்திருக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. Thank you for justifying us, O God Almighty. Thank you so much, O God Almighty. We bless you this morning, O Father. We bless you, O God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாங்க வாங்க, உம் நாமம் வாங்க, ஐயா வாங்க வாங்க, உம் நாமம் வாங்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே
தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும். இங்கு தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாங்க வாங்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாங்க வாங்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 இந்த காலைகளில் உங்கள் புறமெல்லாம் உயர்த்தி, உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. இப்படியாய் கர்த்தாவே என்னையும் நேசித்து, என்னையும் கர்த்தாவே என் பாவங்களிலிருந்து கர்த்தாவே நீர் கர்த்தாவே பிரிந்து எடுத்து கர்த்தாவே என்னையும் ஒரு பரிசுத்தவான் என்று கர்த்தாவே அழைத்திருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. Thank you so much oh God Almighty. கர்த்தாவே எத்தனையோ குறைகள் இருக்கலாம், ஆயினும் அதற்கு மேலாய் நீர் என்னை பார்த்து, நீர் என் மகன், நீர் என் மகள், நானும் தகப்பன், நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் ஆண்டவர் என்று எங்களை நோக்கி ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் எங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிற தேவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருபோதும் எங்களை கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு கர்த்தாவே நீர் திடமாய் பலமாய் இருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா காரியங்களும் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே தீமைகளை சந்தோஷமாய் மாற்றி தருகிற தேவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய இன்னல்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவனாய் எங்களோடு இருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆதரவை அளிக்கிறவர் என்னோடு இருக்கிறார் என்று கர்த்தாவே அவ்வப்பொழுது கர்த்தாவே எனக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிற தேவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிதவிக்கப்பட்ட நிலையில் என்னை விடவே மாட்டீர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருபோதும் கர்த்தாவே என்னை நீர் விட்டு விலகிற தேவன் அல்லவே அல்ல தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நிமித்தமாய் இன்று கர்த்தாவே நான் சுத்தமாய் இருக்கிறேன் கர்த்தாவே. நிமித்தமாய் கர்த்தாவே எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு பிசாசும் கர்த்தாவே என்னை கர்த்தாவே தீமை என்று கர்த்தாவே ஒருவராலும் கர்த்தாவே நியாயம் தீர்க்க இயலாது கர்த்தாவே. உம்முடைய ரத்தம் என்னை குறித்து கர்த்தாவே நன்மையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. We thank you for your blood is crying better things for us O Lord God Almighty. Thank you so much கர்த்தாவே. எங்களை குறித்து நீர் சாட்சி கொடுக்கிற தேவனாய் இருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனிதருடைய சாட்சி அல்ல கர்த்தாவே, நீர் என்னை பார்த்து நீ நல்லவன் என்று சொல்லுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ பரிசுத்தமுள்ளவன் என்று கர்த்தாவே நினைவூட்டி கொண்டே இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நானே என்னை நம்ப முடியாத காலங்களில் கர்த்தாவே நீர் என் மேல் நம்பிக்கை வைத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே.
தகப்பனே, இந்த ஒரு ஜீவியம் என்னால் நடத்த இயலாது என்று நான் சொல்லும்போது நீ நடத்துவாய், நான் உன்னை நடக்க செய்வேன் என்று சொல்லுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்படியாய் கர்த்தாவே என் கோலும் என் தடியுமாய் இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. Thank you God. Oh, thank you God. Thank you so much, oh Father God in heaven. Oh Lord God, நீரே அல்லாமல் வேறே ஒரு தேட்டம் இல்லை பரனே. Thank you so much, oh God. Thank you so much, oh God Almighty கர்த்தாவே. நித்தியமாய் நீரே எங்கள் தேவனாய் இருக்கிற தேவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank you so much. From everlasting to everlasting, you are God, oh majesty, Father God. Thank you, Lord. நீ என் சொந்தம், நீ என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியும் ஆழங்களில் ஆண்டவனே எனக்கு நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தமே எனக்கு. சூறைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தமே எனக்கு. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அருகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் நாவு வறண்டாலும் ஆகாரின் அருகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தமே எனக்கு. நெறிந்த நாணலை புரியாதவர் மங்கியேயும் திரியை அடையார். புலம்பலை கரிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தெய்வம் இயேசுவரும். நெறிந்த நாணலை குறிக்காதவர் மங்கியேயும் திரியை அடையார். புலம்பலை கரிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தெய்வம் இயேசுவரும். நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தமே
காலை வேளையில கர்த்தாவே எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் நீர் மாத்திரம் தகப்பனே. அது சரீர பிரகாரமான காரியமா இருக்கட்டும் கர்த்தாவே, உலக பிரகாரமான காரியமா இருக்கட்டும் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற அவமானமோ அசிங்கமோ கர்த்தாவே இல்ல கர்த்தாவே, நெருக்கமான வேலைகளோ கர்த்தாவே இல்ல கர்த்தாவே, எங்களுக்கு கர்த்தாவே உள்ளே இருக்கிற கர்த்தாவே அந்த பரிதவிப்புகள் கர்த்தாவே எதுவா இருந்தாலும் கர்த்தாவே, there's only one thing we know Lord. எங்களுக்கு தெரிந்த ஒரே காரியம் இது மாத்திரம் கர்த்தாவே, என்னை காண்கிற தேவன் எனக்கு உண்டு. என்னை காண்கிற தேவன் எனக்கு உண்டு. இதோ என் தேவன் என்னை காண்கிறவர். என்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் அல்ல, அனாதி அன்பினால் நேசிப்பதன் நிமித்தமாய் என்னை அவர் காண்கிறவராக இருக்கிறார். அனாதி அன்பு, everlasting love. இந்த ஒரு அன்புக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. எதனால் அவர் என்னை நேசித்தார் என்ற ஒரு ஆரம்பமே கிடையாது. எதனால் என்னை நேசிக்க மறுப்பார் என்று ஒரு முடிவும் கிடையாது. அனாதி நேசம், அனாதி நேசத்தினால் நேசிக்கிற தேவன் என்னை காண்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. என்னை தேற்றுகிறவராய் என்னோடு இருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிறவராய் என்னோடு இருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பாதையினூடாய் என்னை கொண்டு வந்து கொண்டிருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பாதையை விட்டு விடை பெறவும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. கண்ணீரை துடைக்கிற தேவனாய் எங்களோடு இருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னல்களையும் அவமானங்களையும் கர்த்தாவே, அவதூறுகளையும் கர்த்தாவே எடுத்து போடுகிற தேவனாய் நீர் எங்களோடு இருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. We bless you this morning. உண்மையே இல்லாமல் எங்களுக்கு ஒருவரும் இல்லை. அதுவே எங்களுக்கு போதும் தகப்பனே, அதுவே எங்களுக்கு போதும். வேறு ஒரு தெய்வம் எனக்கு தேவையில்லை. என்னை நோக்கி இரக்கமாய் பாரும், எனக்கு அதுவே போதும் தகப்பனே. Look at us mercifully. We appreciate you, O God. Thank you so much. இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Amen. பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தாவே தம்முடைய பிள்ளைகளோடு பேசுமையான் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்தரளி கர்த்தாவே அவருடைய தம்முடைய ஜீவனை தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிந்துரைக்க முடியாது ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஜீவனிலே தங்களுக்கு பிள்ளைகள் கர்த்தா வளரச் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தமக்குள்ளே பெருக முடியாத கிருபையை தாரும். நம் உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் உமக்குரியவர்கள் என்று பரத்துகிறவர்கள் என்று தாம் உறுதி செய்கின்றவர்களாய் ஜீவிக்க முடியாத கர்த்தாவே தம்முடைய ஜீவனிலே வளரும், தம்முடைய ஜீவனிலே பெருக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 25 28:5. Because they regard not the works of the Lord, nor the operation of his hands, he shall destroy them and not build them up. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கர்த்தரின் கிரியைகளையும் உணராதபடியால் கவனியாதபடியால் அந்த பைபிள் வாசிக்க கூடாது. தமிழ் பைபிள் டெய்லியா அதை எடுத்துப்படி. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, கர்த்தர் சொல்றாரு. ஒரு சங்கீதக்காரன் கர்த்தருடைய வார்த்தையால சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை கவனியாமல் போனார்கள். என்ன பண்ணாங்கன்னா கவனிக்கவில்லையா, கவனியாமலும் இல்லையா, அவருடைய கரத்தின் கிரியைகளை கவனியாமலும் அவருடைய செய்கைகளையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் கவனிக்கவில்லையா. ரெண்டு காரியங்கள், செய்கைகள் கரத்தின் கிரியைகள், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இங்கிலீஷ் என்ன போட்டுருக்க?
works of the Lord and the operation of God. Right? என்ன போட்டிருக்கு? ஒன்று works of the Lord, இன்னொன்று கூடிய ஆப்ரேஷன். ஆப்ரேஷனுக்கும் ஒர்க்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கு. என்ன வித்தியாசம்னா, ஒரு செய்கைங்கிறது வீடு கட்டுறது. ஆப்ரேஷனா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆப்ரேஷன். புரியுதா? எப்படி இப்போ வீடு கட்டுறதுனா எது சொன்னாங்க, என்ன பண்ணுவாங்க? ஃபவுண்டேஷன் எர்த் ஒர்க்கில் அது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன போடுறது சொல்லி என்ன சொல்கிறாங்க? பாலை போடுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பாயா. முதல்ல பாயா போடுவாங்க இல்லையா? பாயா போடுறது முதல்ல என்ன பண்ணுவாங்க? மூலக்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நோண்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் கட்டி கிடிச்சு முடிச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் மேலே வரைக்கும் போய் பிளாஸ்டர் பண்ணி ரெட்டிங்லாம் பண்ணிலாம் முடிச்சா இதெல்லாம் செய்கை. வீடு கட்டுறது செய்கை, வீடு கட்டுறது செய்கை. இது மொத்தத்தில் அங்கே வீடு கட்டுறாங்க, அதான் செய்கை, அதான் அவருடைய ஒர்க்ஸ். என்ன ஒர்க் நடக்குது? வீடு கட்டுற ஒர்க்கு நடக்குது. என்ன ஒர்க் நடக்குது? வீடு கட்டுற ஒர்க்கு நடக்குது. அந்த வீடு கட்டுற ஒர்க்கில் என்னெல்லாம் நடந்துருக்குன்னா, so many operations are involved in that. அந்த வீடு கட்டுறதுல எவ்வளோ இருக்கு? so many operations இல்லையா? பூமியை நோண்டுறது ஒரு ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் பாயா போடுறது, அது அஸ்திவாரம் போடுறதுக்கு உண்டான பெரிய பெரிய ஜல்லி போடுறது. நான் சாதாரண ஃபவுண்டேஷன் சொல்கிறேன். இப்போ நான் பில்லர் ஃபவுண்டேஷன் தான் போடுறாங்க எல்லாரும் இல்லையா? பில்லர் ஃபவுண்டேஷன் வச்சுக்கலாம். பில்லர் ஃபவுண்டேஷன் கொடுத்த பில்லருக்கு முதல்ல பெரிய 3 அடிக்கு 3 அடி குழி நோண்டுவாங்க. இப்படி 3 அடிக்கு 3 அடி குழி நோண்டி அதில் பெரிய கல் போடுவாங்க. அப்புறம் சின்ன கல் போடுவாங்க. அதுக்கப்புறம் பொடி ஜல்லி போடுவாங்க. அதுக்கப்புறம் சிமெண்ட் போடுவாங்க, மசாலா ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் கம்பி கட்டி உள்ள வச்சு கம்பி தூக்குவாங்க. இதுதான் பில்லர் இல்லையா? அது ஆப்ரேஷன். பாயா பண்ணுறது ஒரு ஆப்ரேஷன். அதுக்குள்ள ஜல்லி போடுறது ஒரு ஆப்ரேஷன். அதுக்குள்ள சிமெண்ட் கலவை ஊற்றுறது ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் கம்பி கட்டி மேலே தூக்குறது ஆப்ரேஷன். so many operations are there until it is finished. அது முடிக்கிற வரைக்கும் until it is finished இல்லையா? அப்போ அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஒரு மனுஷன் கவனமாக இருந்தால் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு காரியத்தை கவனிக்கிறான். கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? தம்மை போல மாற்றுகிற கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அது ரட்சிக்கப்பட்ட நாள் முதலாவதாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் மட்டும் நடக்கிற கிரியைகளுக்கு பேரு ரட்சிப்பு. எப்படி ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது தேவனை அறியாது இருந்த நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். தேவனை அறிந்து கொள்கிறோம்னா அவருடைய சுபாவங்களே அறிந்து கொள்கிறோம், அவருடைய மனதை அறிந்து கொள்கிறோம், அவருடைய பிரமாணங்களை அறிந்து கொள்கிறோம், அவருடைய சட்டங்களை விதிமுறைகளை அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிறோம். இவ்விதமாக நடக்க ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறோம். ஏன்னா கர்த்தர் யார்? பரத்துக்குரியவர். யாரு? பரலோகத்தின் தேவன். யார் அவரு? பரலோகத்தின் தேவன். அவரை போல நம்ம மாற்ற வேண்டும் என்றால் அவர் என்ன செய்கிறாரு? தம்முடைய உபதேசங்களை காண்பிக்கிறார். முதல்ல என்ன பண்றாரு? நம்மளை மீட்டெடுக்கிறார். நம்ம என்ன பண்றாரு? மீட்டெடுக்கிறார். எங்க மீட்டெடுக்கிறார்? பாவத்திலிருந்து, அப்புறம் சுயத்திலிருந்து, உலகத்திலிருந்து இல்லையா? அப்படிலாம் சொல்றதை காட்டிலும் நம்மை வேறு பிரித்து விடுகிறார். என்ன பண்றாரு? எல்லாரையும் விட்டு வேறு பிரிக்கிறார். அதுதான் ரட்சிப்பினுடைய முதல் அடையாளம். ரட்சிப்புடைய காரியம் தெரியுமா? இனி நான் உலகத்துக்கு சொந்தமானவன் இல்லை, உலகத்தின் எந்த காரியங்களுக்கும் நான் சொந்தமானவன் அல்ல என்று வேறு பிரிக்கிறார். அதைத்தான் பரிசுத்தம் பண்ணுகிறார் சொல்லியிருக்கார். என்ன சொல்லுது? பரிசுத்தம் பண்ணுகிறார். அப்படின்னா பரிசுத்தம் பண்ணும்போது தான் எல்லாம் சொல்லுவாங்களா, இவர்கள் தேவன், இவர்கள் தான் தேவன். ஏன்னா அவங்க பரிசுத்தமாக்குகிற போது சொல்லுவாங்களா எல்லாரும். நம்ம கர்த்தர் பரிசுத்தமாக்கும் போது சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க? இவர்கள் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது ஜாதி ஜனங்கள் இவருடைய தேவன் பரிசுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுவாங்களாம். இவருடைய தேவன் அவளை பரிசுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்வார்களாம் இல்லையா? அப்போ நம்ம கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுகிறார். என்ன பண்றாரு? பரிசுத்தம் பண்ணுகிறார். எங்கே பரிசுத்தம் பண்ணுகிறார்? உலகத்திலிருந்து முற்றிலும் நம்ம வேறு பிரிக்கிறார். முற்றிலும் நம்மை வேறு பிரிக்கிறார். ரட்சிப்பாது ரட்சிப்பின் ஒரு பகுதி. ஆபரேஷன் ஆஃப் சால்வேஷன். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ஆஃப் சால்வேஷன் டு செப்பரேட் த மேன் ஃப்ரம் த வேர்ல்ட்லி அஃபேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உலகத்தின் மனுஷனுடைய பழக்க வழக்கம் என்று வேறுபிரிப்பது, உலக மனுஷனுடைய ஜீவித்திலிருந்து வேறுபிரிப்பது, அவருடைய ட்ரெடிஷன்ஸ், அவருடைய என்ன சொல்றது, ட்ரெடிஷன்ஸ் என்ன சொல்றது, என்ன சொல்றாங்க, சாங்கியம், அவங்களுடைய சாங்கியங்கள் வேறுபிரிப்பது. இப்படி ஒன்னோடு வேறுபிரிக்கிறது முதல்ல காரியம். எல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை. அவங்க வெள்ளிக்கிழமெல்லாம் ஆசைக்கிறது இல்லை. முன்ன மாதிரி பௌர்ணமி அமாவாசைலாம் கும்பிடுறது இல்லை. அவங்க திதியெல்லாம் வைக்கிறது இல்லை. எப்படி? இதெல்லாம் உலகத்தின் வழிபாடுகள் நம்ம வேறுபிரிக்கிற பாருங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ஒர்க் ஆஃப் சால்வேஷன்.
ரட்சிப்பு என்கிற கிரியனுடைய முதல் ஆபரேஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் முடிஞ்சு வச்ச ரட்சிப்பு இல்ல. இப்ப என்ன பண்ணுவாரு? தம்மை போல மாற்றுகிறார். எப்படி? உலகத்தில் இருந்த நம்மை தம்மை போல மாற்றுகிறார் இல்லையா? தம்மை போல மாற்றுவதற்கு என்ன செய்றாரு? தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு சுபாவத்தை எப்படிலாம் வெளியறிய முடியும் மனுஷன்? ஒருவன் தன் சுபாவத்தை மற்றவர்கள் எப்படி வெளிப்படுத்த முடியும்? என்னுடைய கிரியின் மூலமாக வெளிப்படுத்த முடியும். என்னுடைய ஜீவியம் சொல்ல என்னுடைய கிரியின் மூலமாக வெளிப்படுத்த முடியும். என்னுடைய வாழ்க்கையை எப்படி வெளிப்படுத்த முடியும் இல்லையா? என் வார்த்தையினால் வெளிப்படுத்த. ஒரு மனுஷன் நல்லவன் அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? அவ்வளோ சாஃப்டா இருக்கும். மூஞ்ச காமிக்க கடைசி மனுஷனா இருப்பான். மூஞ்ச காமிக்கவே மாட்டான். அப்படியா? அப்படியா? எனக்கு அது சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். என்ன பேசுறேன், என்ன இப்படியே பேசுறா அப்படி கேட்க மாட்டான். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கூட தன்னை இழந்து போனான்னா அப்படி பேசுவான். தன்னை இழந்து போகாத மட்டும் வேகமா பேசவே மாட்டான். ஏனென்றால் அவருடைய தேவன் சாந்த குணம் உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் சாந்த குணம் உள்ளவர். எந்த நேரத்திலும் சாந்த குணத்துக்கு அந்நியமான எரிச்சலின் வார்த்தை எனக்குள்ளே புறப்படுவதில்லை. ஏனென்றால் என் தேவனை அறிந்திருக்கிறேன். எவ்வளவு விதமாக இருந்திருக்கிறேன்? அவர் எப்படி இருந்திருக்கிறார்? அவர் என்ன இருந்திருக்கிறார்? அவர் சாந்த குணமுள்ளவர் அறிந்திருக்கிறார். அப்போ அவர் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும்? சாந்தமா இருக்கும் இல்லையா? அப்படிதான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் செல்வமா இருக்கிறது. இதை எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள், நான் உங்களை நடத்தட்டும் அர்த்தம். மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் செல்வமா இருக்கிறது. இப்படி குதிச்சா யாருக்கும் புரியாது. 100 வாட்டி கேட்டா அதுக்கு என்ன செய்யணும்னா, மகனே நீ ஒப்புக்கொடு, நீ மனதை திருப்பி என்கிட்ட ஒப்புக்கொடு, உன் மனது வழியில் நடவாதபடி என் மனதின் வழிபடி நடக்கும்படி உன் மனம் திரும்பி ஒப்புக்கொடு, நான் உன்னை நடத்துறேன். தேவனுடைய ராஜ்யம் என்ன அர்த்தம்? நான் உன்னை ஆளுகை செய்கிறேன் அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப சொல்லுங்க, நான் இதை புரிந்திருக்கிறபடியே நான் என்னை நானே ஆள விரும்பாதபடி கர்த்தர்தாமே என்னை ஆளுகை செய்யப்படி ஒப்பு கொடுக்கிறதுக்கு நான் சித்தமாக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க? எல்லாத்தையும் பண்ணுங்க பார்க்கலாம். Hallelujah. Praise be to the Lord. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகள் விரும்புகிறபடியே கர்த்தாவே, இந்த தேவரீர் தாமே கர்த்தாவே, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் தாமே கர்த்தாவே, தங்கள் மனதை திரும்பி தமிழமாய் திரும்பும்போது ஆண்டவரே நீரோட வழிநடத்த முடியாய், நீரோட ஆளுகை செய்ய முடியாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, விதமான தங்கள் ஜீவியத்திலே கர்த்தாவே தம்மை சொந்தமாக்கிக் கொள்ள, தம்மை வெளிப்படுத்தத்தக்கதாக கர்த்தாவே தம்முடைய ஜீவனருக்குள்ளே பெருகும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தம்முடைய ஜீவியம் தம்முடைய வழிநடத்தல் உண்டா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆபரேஷன் என்ன? நம்ம உலகத்திலிருந்து வேறு பிரிப்பது. அடுத்த ஆபரேஷன் என்ன? நம்முடைய மனதை வெளிப்படுத்துவது, நம்முடைய உபதேசத்தை வெளிப்படுத்துவது. அப்படி செய்யும் போது அவர் ஜீவிக்கிறபடியே நான் ஜீவித்தோமானால் அவரை போல மாறுகிறோம். எப்படி? அவர் ஜீவித்த பிரகாரமான ஜீவித்தோமானால் எப்படி இருக்கும்? அவரை போல மாறுகிறோம். அல்லது அடுத்தபடியாக அவருடைய வார்த்தையை கேட்டு அந்தபடியே நடந்தோமானால் அவரை போல மாறுகிறோம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய மனதின் யோசனை வெளிப்படுத்துது இல்லையா? அப்போ நம்முடைய ஜீவியத்துல என்ன போட்டுருக்காங்க? இங்கிலீஷ் வாசிப்பா என்ன போட்டுருங்க? 25. Because they regard not the works of the Lord. They regard not the work of the Lord, nor the operation of His hand. nor the operations of God. So there is work, and as well there is an operation. The total work is combining building a house, but operations are so many from stages to stages. எப்படி இருக்குமாது? stages are இல்லையா? ஆபரேஷன் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள நடக்கணும், உங்களுக்குள்ள நடக்கணும். இதுவரைக்கும் நாம் அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே பூர்ணமாக மட்டும் until the works of salvation is perfected in us, until the works of salvation is perfected in us, the operations shall be continuing till the end. இந்த ஆபரேஷன், இந்த கிரியைகள் எல்லாம் கர்த்தருடைய கிரியைகள் எது வரைக்கும் இருக்கும்? அது நிறைவேற மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. யார் எங்கேயாவது போதும் சொல்றதுக்கு வழியே இல்லை. என்றைய வரைக்கும் நடக்கும்? நான் எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் நடக்கும். எடுத்துக்கொள்ளப்படும் போது சரித்து மீட்கப்படும். அது ஒரு ஆபரேஷன். ரட்சிப்பு எப்ப முடியுது? என்னைக்கு இயேசு வெளிப்படும் பொழுது நான் மாம்சமான சரீரத்தில் இருக்கிறேன்னா மர்வமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் பாருங்க. அதுதான் ஆபரேஷனுடைய கடைசி. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சாகர வரைக்கும் ஆபரேஷன் இல்லை. செத்துட்டா பரலோகத்தை போக மாட்டோம், பூமியில இருப்போம். எங்க இருப்போம்? இங்க ஆவி எங்க இருக்கும்? நம்ம சரீரத்தோட இருக்கும். அந்த ஆத்மா எங்க இருக்கும்? பரதேசில இருக்கும். ஆனா இயேசு வரும் பொழுது கல்லறத்தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எழுந்திருப்பார்கள். ஆமா ஆமா, அதுதான் பெரிய
உலகத்திலே நடக்க இருக்கிற பெரிய அற்புதம் அதுதான். எல்லா அற்புதம் நடந்து போச்சு. நடக்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. என்ன தெரியுமா? இயேசு வெளிப்படும் பொழுது என்ன உண்டாகும்? கல்லறைகள் திறக்கப்படும். எல்லா கல்லறையும் திறக்குமா? யாருடைய கல்லறை திறக்கும்? அவருடைய ரட்சிப்பின் கிரியைகளுக்கு உள்ளிருந்தவர்கள், அவர் ரட்சிப்புக்கு கிரியைகளுக்கு உட்பட்டிருந்தவர்கள் மட்டும்தான் அவங்களுடைய அவங்களுடைய கல்லறையில் மட்டும் எதுக்கு எழுப்புகிறார்? அவருடைய மர்வமாக்கி தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படி எழுப்புகிறார். யாரு? மரித்தவர்களுக்கு. மரிக்காது இருக்கிற நமக்கு என்ன செய்வாரு? அப்பவே நம்மளை மர்வமாக்கி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இல்லையா? ஆமா, அதை பத்தி ஒரு மீம்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் நான் ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு ட்ராமா போட்டிருந்தேன் இல்லை எங்கள் சர்ச்சில். எப்படின்னா ஒரு நியூஸ் வர்ற மாதிரி இந்த செய்திகள் வாசிப்பது சொல்லிட்டு, பூமி எங்கும் ஒரே கலவரமாக குழப்பமாக இருந்தது. எல்லா தேசத்தின் பகுதியிலிருந்து ஒரே கலவரங்கள் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. திடீரென ஆட்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் காணப்படாமல் போகிறார்கள். அதில் விபத்துகள் அதிகமாக போயிற்று. எப்படி விபத்துகள் வாகன விபத்துகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நியூஸ் மாதிரி போடுவாங்க. எப்படின்னா கார் ஓட்டுறவன் ரட்சிக்கப்பட்டவன் இருந்து மருவமாகி போனால் கார் எடுத்துக்காகும். கார் தனியாக போய் எங்கேயும் முட்டின்னு இருக்கும். ட்ரெயின் அதே மாதிரி முட்டிகிட்டு இருக்கும். பிளேனு அதே மாதிரி முட்டிகிட்டு இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? ஆமாம். ஒரு ஜென்ரேஷன் ஆப்ரேஷனில் இருக்கிறவங்க அண்ணாத்துக்கு போயிட்டானாக்கா பார்க்க முடியுமா? முடியாது. எவ்வளோ பெரிய கலைவரம் நடக்கும் பாருங்க இல்லை? எவ்வளோ லாரி ஓட்டுறவன் கரெக்டாக ஓட்டு போகிறான். ரட்சிக்கப்பட்டவங்க இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட லாரி எங்கே போய் நிற்கும்? அது எங்கேயோ போய் நிற்கும். அவன் ஊரெல்லாம் ஒரே கரெக்டாகிடும். இதுதான் ஆகும். நான் சில்லில் பார்த்தேன், பெஸ்ட்டு யூரோப்பியன் இதில் மீன்ஸில் பார்த்தேன். டாக்டர் ஹாஸ்பிட்டல் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் இசிஜி மனிட்டர் வச்சுருப்பாங்க, மாட்டிருப்பாங்கல்ல, மானிட்டர்லாம் மாட்டிருப்பாங்களே. மாட்டிருந்தாக்கா பாட்டியே காணும், எல்லாம் இருக்குது. கனெக்ஷன்லாம் அங்கேயே உட்கார மாதிரி இருக்குது. ஆளுகளை காணும். துணிமணி கிடக்குது, வாட்ச் கிடைக்குது, எல்லாம் கிடக்குது. ஆள் இல்லை. நர்சஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்க. நர்ஸ் கொஞ்சம் பேர் காணாம போயிட்டாங்க. அப்படியே ஒரே கலைப்புறம் ஓடி ஓடி பயப்படுறாங்க. இது என்னது? இதுதான் அவருடைய ஆப்ரேஷன்ல கடைசி ஆப்ரேஷன். ரட்சிப்புங்கிற வேலையில ஒவ்வொரு வேலையாய் நடந்து ஒவ்வொரு கிரியைகளை ஒவ்வொரு ஆப்ரேஷனா நடந்து முடியல எங்க நிற்கும்? எங்க நிற்கும்? மருவமாக்கப்படுகிறது இல்லையா? நம்ம மருவமாக்கப்படுகிறது அன்னைக்கு தான் ஆகுறோமா இல்ல முன்னாலே ஆகுறோமா? முன்னாடி ஆகுறோமா? எப்படி சொல்லுங்க, கரெக்டா சொல்ல. வெரி குட். எப்படி சொல்ல? வெரி குட். ஒவ்வொரு நாளும் மாறுகிறோம். வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24. If so be that ye have been heard him and have been taught by him, as the truth is in Jesus, that ye put off concerning the former conversation the old man, which is corrupt according to the deceitful lusts, and be renewed in the spirit of your mind, and that ye put on the new man, which after God is created in righteousness and true holiness. Man created after. அப்படி வச்சுனா சரி. அந்தபடி முந்தின நாள் இல்ல 21 வாசிக்கணுமா? இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி எந்தபடி நாம் கேட்டு அறிந்த சத்தியத்தை போதிக்கப்பட்டபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு ஆமென், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதை பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி பண்றோம்? பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறோம். எதை கொண்டு தரித்துக் கொள்கிறோம்? அவராலே போதிக்கப்பட்டபடியே. எப்படி? வசனம் பாருங்க. ஊழியத்துல இன்னைக்கு வொர்ஷிப் சர்வீஸ் நடத்துறாங்க. தினமும் வொர்ஷிப் சர்வீஸ், அப்புறம் ஹீலிங் சர்வீஸ் நடத்துறாங்க. இதெல்லாம் பைபிள்ல வக்கி இல்ல. இயேசு கிறிஸ்து ஹீலிங் சர்வீஸ் பண்ணாரா? இயேசு ஹீல் பண்ணாரா?
இயேசு சுகமாக்குனாரா? ஆனா ஹீலிங் சர்வீஸ் நடத்தினாரா? எப்படி ஹீல் பண்ணாரு? எபிச்சா வாசி பார்க்கலாம். மத்தேயு நாலாம் அதிகாரம் 23ஆம் வசனம். And Jesus went about all Galilee, teaching in their synagogues and preaching the gospel of the kingdom. Preaching the gospel of The kingdom. And healing all manner of sickness. And healing all manner of sickness. And all manner of disease. And all manner of disease. Among the people. Okay, தமிழ் வாசி. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து என்ன பண்ணாரா? ஜெபாலயங்கள்ல உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல கிரியைகளையும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணாரு. அவரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்போ நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் என்றால் அவருடைய ஆளுகை இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் நமக்கு பிரசங்கித்தார் என்றால் அவருடைய ஆளுகை வருகிற பொழுது அவருடைய கிரியைகளுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. சகல வியாதிகளும் எங்கே வந்திருக்கும்? பாவத்தினால் வந்திருக்கும். சகல பாவமும் பிசாசினால் வந்திருக்கும் இல்லையா? அப்படித்தானே? அப்போ வியாதிகள் உண்டாயிருக்கிறது பிசாசால் உண்டாயிருக்குது. ஆமா, பாவத்தால் உண்டாயிருக்கிறது. எனக்கு வந்தால் அதுதான் உண்மை. பார்த்து கொண்டு வர ஆமா அதான் உண்மை. யோகியம் இல்லை பார்த்தோன்னு அர்த்தம். பார்த்த யோகியமாக இருந்து வரக்கூடாது. நான் கடை சாப்பிட்டு தான் வரணும். அப்போ நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை கிரியை செய்யுமானால், அவருடைய வார்த்தையை நம்ம ஆளுகை செய்யுமானால் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வியாதி இருக்கக்கூடாது. சரி, வியாதிகள் வருதா? அதை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. வியாதி வந்து என்ன பண்ணக்கூடாது? ஒன்றும் பண்ணக்கூடாது. இருக்கும், பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டு வந்தால் முடிஞ்சது செய், முன்னால் முடிஞ்சது செய். அப்படித்தானே இல்லையா? நம்ம ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்க இருந்தாங்க? நெருப்புக்குள்ள இருந்தாங்க. சுட்டிச்சா? கர்த்தர் ரட்சித்தாரா? நெருப்புக்குள்ள இருந்தாங்க இல்லையா? நெருப்புக்குள்ள தான் இருந்தாங்க. அவஸ்துக்கிறது காயில் போட்டாங்க. அடுத்த நாள் கால் வலிக்கு இருந்தாங்க இல்லையா? அப்போ நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சா? எரிஞ்சிட்டு இருந்துச்சு. முடி கருகிச்சா? இல்லை. சட்டை கருகிச்சா? இல்லை. மேலே அக்னி வாசனை கூட வரலையா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கூட இயேசு இருந்தார். யார் இருந்தார்? அப்போ அவர்களுக்குள்ள அந்த வியாதியின் வல்லமை அணுகாதபடி, அந்த அக்னியின் வல்லமை அணுகாதபடி யார் காத்துக்கொண்டா? அவரோடு கூட கர்த்தர் காத்துக்கொண்டார். அப்படியாக நீங்களும் நானும் கர்த்தரோடு கூடவே இருந்தோமே. ஆனால் நமக்கு உண்டாகிற எந்த தீமையை அணுகக்கூடாதபடி கர்த்தத்தாவே விலைக்கு பாதுகாக்கிறார். ஆமா, கர்த்தத்தை விலைக்கு பாதுகாக்கிறார். இவர் உட்காந்துருப்பார். பேர் என்ன? சொல்லக்குமாரு. என்ன பண்ண முடியல? அவரை ஜோமண்ணா சொன்னார். எனக்கு கள்ளக்குறிச்சிக்கு இப்போ இல்லை, நாளோட போயிருக்கும்போது அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து பணம்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், நிறைய வச்சுட்டு அந்த ஊருக்கு அந்த அவன் பேர் என்ன, இந்த இடத்துல அந்த வைத்திய பேர் என்னன்னா என்னமோ ஜீவனா என்னமோ இருக்கார். அந்த வியாதி உடனே சொன்னாயிடுமா. அதுக்கு அவங்க அப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சு போனோடனே அவரை கூப்பிட்டு, எப்பா அது வர்றாரு, நவீன் பாலாஜி வர்றாரு, அது மட்டும் பார்த்து வந்துடலாம்ப்பா. இல்லை வேணாம்ப்பா. இல்லைப்பா, அதுக்குன்னே பணம் எடுத்து வச்சுட்டோம். 25,000 எவ்வளவு மேக்சிமம். ஒரு மருந்து கொடுத்தா கூட 5,000 கொடுத்தா கூட 25,000 வந்துருக்கும். 25,000 ரெடியாக வச்சுக்கிறேன், எங்களுக்காக நீ வா, உனக்காக எங்களுக்காக நீ வா அப்படின்னாங்க. இவருக்கு மறக்க முடியல. சும்மா அவங்க அப்பா அம்மா மறக்க மாட்டார், நல்ல மனுஷன் இல்லை. அப்போது நம்மகிட்ட சொல்கிறார், ஃபோன் பண்ணி காலையில் சொல்கிறார், பாஸ்டர் இன்னைக்கு அந்த பாலாஜி நவீன் பாலாஜி, அந்த நவீன் பாலாஜியை பார்க்க போகிறேன், கூப்பிட்டு போகிறாங்க, எனக்கு இஷ்டம் இல்லை
ஆனால் நீங்கள் ஜோம் பண்ணணும் அப்படின்னாரு. என்ன ஜோம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அங்கே போய் எனக்கு சோகமாகக்கூடாது, அவன் என் மேலே கை வைக்கக்கூடாது, அவன் என் மேலே கை வைக்கக்கூடாது, அவன் சோகமாக அவனால எனக்கு சோகம் ஆகக்கூடாது. ஏன்னா இத்தனை வருஷம் நான் படுக்கையில் இருந்துருக்கிறேன், இப்போ சுகமாச்சுன்னா 4 பேர் இல்லை 400 பேர் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? எப்படியாச்சு எப்படி? நான் அப்போது நவீன் பாலாஜி சோமாக்குனார் சொல்லுறதா, கர்த்தர் சோமாக்குனார் சொல்லுறதா? அதனால சோமார வேண்டாம், அதனால சொல்லுங்க. ஏன்னா பார்த்துட்டீங்களா, இன்னி வரைக்கும் ஒரு மனதில் சோர்வே வரல, மற்ற காரியங்களுக்கு சோறு உண்டாகும், ஆனால் என் சரீரம் எப்படி இருக்குது அது சோறு உண்டாகிறதே இல்லை. ஏன்னா இந்த சரீரம் எப்படி இருக்குது, ஆனால் அதை ஒன்றும் பண்ணாதுங்க. ஆமாம், பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கலாம், மனைவிக்கு பாரமாக இருக்கலாம், அவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. சரி இருக்கட்டும், பாரமாக தான் இருக்கும், அப்படி தான் பண்ணுவாங்க, போட்டோம். ஆனால் கர்த்தர் பார்த்துருக்கு, அப்படி இருக்கட்டும். வருவதாக இருந்தால் யாரால் வரணும்? கர்த்தரால் வரணும். வேண்டாம்னு சொல்ல, இதுதான் வைராக்கியம் இல்லையா? பாருங்க, லாசரு மனுஷனை பார்த்துருக்கீங்களா? அவர் பற்றி தான் பேரோட போட்டிருக்கு. இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன லாசருன்னு பேரே சொன்னார், ஆள் இருந்தான்னு அர்த்தம் இல்லையா? லாசரு சொன்னார், அவர் ரட்சிக்க சாவர வரைக்கும் சோமேட்டாரா? எப்படி இருந்தாரு? வியாதி, அப்புறம் உட்கார இடம், குடியிருக்க இடம் கிடையாது. எங்க? ரோட்ல ஒரு ஐஸ்வர்யா வீட்டு கேட்ல அங்கதான் குடியிருந்தாரு. அப்புறம் கூட யார் கம்பெனி? ஒரு நாய். அந்த நாய் என்ன பண்ணும்? நக்கும். உலகத்தில் புண்ண நக்கும் சோமா இருக்கணும்னு தெரியல, அப்படி பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த மனுஷர் எந்த முறுமுறுப்பு இல்லாம கர்த்தரோட ஐக்கியமா இருந்தா கொண்டு போயிருக்காரு. யோசித்து பாருங்க. ஏனென்றால் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்றால் அந்த வியாதியின் வல்லமை ஆத்மாவை சோர்வுடைய பண்ணாது. நான் சொல்ல புரியுது நம்மளுக்கு? அந்த சரீரத்தில் வியாதி எவ்விதமா இருந்தாலும், அந்த வியாதியின் கோரம் எப்படியா இருந்தாலும், அந்த கோரம் ஆத்மாவை எவ்விதத்திலும் பாதிக்காது. ஆத்மா முக்கியமா, சரீரம் முக்கியமா? ஆத்மா தான் முக்கியம். அப்போ சரீரத்துல வேதனை இருக்குமா இருக்கும், ஆனா ஆத்மாவுக்கு சோழமா உனக்கு கத்த தாங்கி இருக்காரு. இல்லாட்டி போனா கடைசி வரைக்கும் முறுமுறுதான் வந்திருப்பான் மனுஷன் இல்லையா? அப்போ கர்த்தர் அம்மட்டும் காத்தார், அதுவும் நம்மகிட்ட இருக்கு பைபிள்ல இல்லையா? அதனால நம்ம ஆபரேஷன், அவருடைய கிரியைகள் அனுதினமும் நமக்கு விளங்கப்பட வேண்டும். நான் சர்வீஸ்ல இருந்த நாளெல்லாம் நான் பயக்கப்பட்டேன். சர்வீஸ்ல ஏறக்குறைய முதல் 5 வருஷம் ஒன்றும் இல்லை, நான் தலைவர் ஆகிற வரைக்கும், தலைவர் ஆனதுக்கப்புறம் பரவாயில்ல, தலைவர் ஆனதுக்கப்புறம் 2 வருஷம் சும்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே பகை தான். இவனா பெரியவன் என்ன சொல்லுவான், திருநெல்வேலிக்காரன் கிறிஸ்டியன் சொல்லுவான், என் ஜாதியை சொல்லுவான், இவனுக்கு போய் ஓட்டு போறீங்களம்மா, இவனை எப்படி ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படிலாம் பேசுவாங்க. கடைசி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பண்ணாங்க. ஒருத்த கூட என்ன ஒன்றுமே பண்ண முடியல. எதுக்குமா சொன்னாங்க? உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குமா, உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, எல்லாரும் செஞ்சு என்னென்னவோ பண்ணுறானுங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியலம்மாங்க. நான் ஒருபோதும் கவலையாக இருக்க மாட்டேன், ஜாலியாகவே இருப்பேன். நான் வாழ்நாட்களில் ஆஃபீஸ் இருந்த சந்தோஷம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. பயங்கர சந்தோஷமாக இருப்பேன். உபத்திரவம் எங்கே ஜாஸ்தி? அங்கே தான் ஜாஸ்தி. எனக்கு உறவா பாய்க்கிறோம், அங்கே தான் ஜாஸ்தி. ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். விடே ஆண்டவர் பார்த்துக்காரோட அப்படி போயிட்டே இருப்பேன். அற்புதமான காரியங்களை செய்வார். வெட்கப்பட்டு போவாங்க. ஆமாம், வெட்கப்பட்டு போவாங்க. கடைசியாக ஒரு உபத்திரம் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா அஃபிஷியலாக பண்ணாங்க. எப்படி? ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாங்க. மீட்டிங் போடுறது, என்னை பற்றி குற்றங்கள்லாம் சொல்கிறது, அதுக்கு ரிப்போர்ட் எழுதி வாங்கிக்க வேண்டியது, அதை ஃபைல் ஆக்க வேண்டியது. இப்படி ஒரு 2-3 மாதம் மீட்டிங் போட்டாங்க. ஒவ்வொரு மீட்டிங் எனக்கு பதில் வரும். சொல்லுவாங்க, இங்கேருந்து அவனை பற்றி பேசுனாங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியா, சரி பார்த்துக்கலாம். என்ன சும்மா இருக்கீங்க, மேலேருந்து வாங்க, நீ வழக்கம் போல மேலேருந்து வரீங்க, அங்கே வாங்கன்னு. சரி அது சொல்லுவார். அல்ஃபோன்ஸ் ஒரு டி, நான் பார்த்துக்கலாம் சார். அப்புறம் என்னங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் சொன்னேன், முன்னால் இருந்தால் நான் விஜுவல்ஸ் ஆன்டி கரப்ஷனுக்கு வந்து ஈஸியாக அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் இனிமேல் கர்த்தர் தான் செய்யணும். ஒருவேளை என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கர்த்தர் சுத்தமாக தான் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னா ரொம்ப நொந்துட்டாரு. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்படி சொன்னேன், அப்படி இருக்கும் இல்லையா? கடைசியாக ட்ரான்ஸ்ஃபர் எழுதி வச்சுட்டாங்க டேபிளில். என்னது? டேபிளில் ஆர்டர் எழுதி வச்சுட்டாங்க. இடம் மட்டும் போடல, எந்த ஊருக்கு போட மட்டும் போடல. கேட்டு போடலான்னு பார்த்தா நல்லா செய்கிறாங்களா, உங்களை கேட்டு போடலான்னாங்களா. நான் சொன்னேன், கேட்டிங்களே அதே சந்தோஷம், எங்கே போட்டாலும் ஒன்று தான். எனக்கு என் சொந்த ஊர் திருநெல்வேலி, நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன், சவுத்துக்கும் நார்த்துக்கும் இருக்கிறேன். எங்கே போட்டாலும் ஊர் பக்கம் பண்ண மாதிரி. எங்கள் ஊரில் யாரும் இல்லை பக்கத்தில் போகிறதுக்கு, இங்கேயும் யாரும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். தூக்கிட்ட சார் சொல்லிட்டு நேரம் பேசினா உடனே கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவரை வச்சுட்டு அதை தொலைச்சிடுவான் அப்படின்ட்டு. எப்படி? அவங்ககிட்ட யாரும் கிட்டக்கே போகாதீங்க, தொலைச்சிடுவான்ட்டாரு. அவ்வளோதான். அதோட எல்லாரும் கூப்பிட்டு நான் யாருக்கு போகிறதுக்குள்ள எனக்கு போனால் வந்து இருக்குது.
ஜேம்ஸ் நான் இல்லை, ஜேம்ஸ் நான் இல்லை, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நான் கவலையே பட மாட்டேன். இப்போ கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவித்து கொஞ்சம் பலவீனம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சோறு வருது. அங்கே இருக்கும்போது பயங்கர வீரன், கவலையே பட மாட்டேன், ஜெயில் இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி இல்லை குழம்பு நடக்கும் அப்படின்னு கம்மு இருக்கிறானேம்பாங்க. நடக்கும், மாறும். உதவ பெட்டிஷன் போட்டாங்க, பெட்டிஷன் போட்டு லஞ்சம் வாங்குகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி போட்டாங்க. ஆமாம், யார் வந்தால் இது இங்கிலீஷுக்கு ஆன்டி கரப்ஷன் யார் வந்தால் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து என்னையும் ஃப்ரெண்டையும் விசாரிக்கிறேன், நீங்கள் நிறைய காசு வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னா. சார் நான் காசு வாங்குவேன் சார், ஐ ஹேவ் ரைட், ஏன்னா நான் யூனியன் தலைவர், காசு வாங்க ரைட் எனக்கு இருக்குது, நீங்கள் யார் கேட்குறதுக்குண்ணே. அப்போ அக்கௌண்ட்ஸ் காமிக்கணும், அவங்க அக்கௌண்ட்ஸ் காமிக்க முடியாது, உங்களுக்கு காமிக்க முடியாது, நான் சென்ட்ரல் கொடுத்துருவேன், அவங்க ஆடிட்டர் வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது, நேராக கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த பார்த்துட்டு என்னமோ யோசித்தாரு, நீங்கள் யார் உங்கள் ஃபேமிலி என்ன பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டார். எனக்கு நான் சொன்னேன், எங்கள் மாமாலாம் கம்பெனி வச்சுருக்குறாங்க, எங்கள் சித்தப்பா 2 ஈவியில் இது ரயில்வேஸில் கிளார்க்காக இருந்தாங்க, ஒருத்தர் ஆஃபீஸர் கொண்டு வந்தார், மற்றபடி எல்லாருமே சாதாரண ஆளுங்க தான். இல்லை வேறு யாரோ இருக்கிறாங்க. நான் மண்டையை கசக்கிட்டு ஆமாம் எங்கள் அம்மாவுடைய அத்தை பையன் 2 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆகும் 2 பேரும், ஒருத்தர் வந்து சிசில் பெரிய நாயகம், ஒருத்தர் விட்டு பெரிய நாயகம் பிரதர்ஸ் அப்படின்னு ஏன்னு சென்டென்ஸ் எடுத்தார். எப்படி யார் அசிஸ்டன்ட் கமிஷனர் சார், நீங்கள் சிசில் பெரிய நாயகம் ரிலேட்டிவா? எனக்கு எனக்கு டைரக்டர் இருந்தார் சார், நான் அப்போ இன்ஸ்பெக்டர் இருந்தேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ்ட்டு பஸ் எடுத்து கார்டு எடுத்து கையில் வச்சு பத்திரமா வச்சிங்க, எனி டைம் எனி ப்ராப்ளம் எனக்கு கூப்பிடுங்க. யார் வந்தால் என்னை பிடிக்கிறதுக்கு குற்றச்சாட்டை வந்தவங்க என்ன சொன்னாங்க, கார்டை கையில் கொடுத்து இனிமேல் ஏதாவது பிரச்சனை வந்து எனக்கு கூப்பிடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஏன் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அப்போது அதை கர்த்தர் ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் விளங்கும், ஒவ்வொரு நாள் விளங்கும். நீ இடம் கொடுத்தா விளங்கும். இடம் கொடுக்கும்போது நான் உலகத்தின் சகாயத்தை பெறாதபடி, உலகத்தால் நன்மை பெறாதபடி கர்த்தரால் ஒரு நன்மையை பார்க்கிற பொழுது நான் உலகத்திலிருந்து எந்த நன்மையை அனுபவிக்கல, பிசாசிலிருந்து உலகத்தை அனுபவிக்கல, எதுவுமே நான் கர்த்தராலேயே நடத்தப்படணும். அப்படின்னால அவர் நமக்குள்ள செய்கிற கிரியிலே நாம் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் காட், தி ஆப்ரேஷன் ஆஃப் சால்வேஷன் பிளென்டி, ஆப்ரேஷன் ஆஃப் சால்வேஷன்ஸ் ஆர் சோ பிளென்டி இல்லையா? பார்த்துருப்பீங்க. நான் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன்ல மண்ணில் எடுத்து வருவாங்க. என்ன எடுத்து வருவாங்க? இரும்பு தாதுல இங்கே எடுத்து வருவாங்க, மண்ணில் எடுத்து வருவாங்க. அது இரும்பு வந்துருமா மண்ணில் இருந்து? அதுதான் வரணும். எப்படி வரணும்? சோ மெனி ஆப்ரேஷன்ஸ். அந்த மண்ணை கொண்டு வந்து அதை உருக்கி மண்ணெல்லாம் கழுவுவாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த மண்ணை உருக்குவாங்க. உருக்கி அந்த மண் சிலிக்கான் மட்டும் ஒன்றா தனியாக அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த மெட்டல் மட்டும் தனியாக பிரிப்பாங்க. அதை பியூரிஃபை பண்ணுவாங்க. கடைசியில் உருக்கி எக்கா வெளியே வரும். எக்குன்னா ஸ்டீலாக வெளியே வரும் இல்லையா? ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பிளென்டி, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் அப்படித்தானே போட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் போட்டிருப்பாங்க. முடியல எப்படி வரும்? அப்படி போல உங்களே என்ன சொல்றாரு கர்த்தர் 28 வயசுங்க 28 சங்கீதம் 25. அவர்கள் தமிழ் வாசிப்போம். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால் அவர்களை இடித்து போடுவார், அவரை கட்ட மாட்டார். சரி, இப்படி வாசிப்போமா? அவர்கள் அவருடைய செய்கைகளையும் அவருடைய கிரியைகளையும் கவனித்து அறிந்திருக்கிறபடியினால், எப்படி கவனித்து அறிந்திருக்கிறபடியினால் அவளை இடிக்கவே மாட்டார், அவளை கட்டவே கட்டுவார். இப்படி வாசி பார்க்கலாம், திருப்பி வாசி பார்க்கலாம். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனித்திருக்கிறபடியால் அவர்களை இடித்து போடவே மாட்டார், அவளை கட்டவே கட்டுவார். ஆமென். அவன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாம் உலகத்தை சார்ந்து கொள்ளாமலும், இல்லையா பொருளே சார்ந்து கொள்ளாமலும், பணத்திலே சார்ந்து கொள்ளாமலும், ஐஸ்வர்யத்தை சார்ந்து கொள்ளாமலும் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய செயலை வாழ்க்கையில காண முடியும். அப்படி காணும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கட்டிக்கொண்டே இருப்பார். ஏன்னா அவராலே நன்மை உண்டாகும் போது நம்முடைய கிரிகள் எப்படி இருக்கும்? அவருடைய சுபாவத்துக்கு ஒத்த கிரிகளா இருக்கும். யாருடைய சுபாவத்துக்கு ஒத்த கிரிகளா இருக்கும்? கர்த்தருடைய சுபாவத்துக்கு ஒத்த கிரிகளா இருக்கும். அப்ப அந்த சுபாவம் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கும்
இல்லையா? பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்? இந்த கடனை வாங்கி அந்த சீட்டை போட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணிடுவான் இல்லையா? கத்தஸ்தமான காசு வேண்டாம்னு சொல்லுவோம். கத்தஸ்தமான காசு வேண்டாம் அப்படிதான் சொல்லுவோம். இன்னும் கட்டாயம் கடனை வாங்கியாவது வாங்கினேன். கத்த கடனை வாங்கக்கூடாது சொன்னாரா இல்லையா? இந்த பார்த்து தேர்வு கொண்டு அப்படிதான் வளருவான்னு சொல்லுவீங்க. ஆனால் பைபிள் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். ஏன் கடன் வாங்க வேண்டாம் சொன்னார்? ஏன் கடன் வாங்க சொன்னார்? ஏன்னா கர்த்தர் கொடாத ஒன்றை, கர்த்தருக்கு கட்டளையிடாத ஒன்றை அவர் தரவில்லை என்றால் என்ன? நான் கடன் வாங்கிக்கிறேன், என்ன கட்டு போச்சு? அதான அர்த்தம். ஒரு அப்பா பையனுக்கு கார் வாங்கி தரல, இல்லை பைக் வாங்கி தரல வச்சுக்குவோம் இல்லையா? அவன் வேலைக்கு போகிறான், மாதம் 8,000 சம்பாதிக்கிறான், 10,000 சம்பாதிக்கிறான். அவன் பைக் வாங்கி கொடுத்து கேட்குறான், இரு அப்படின்றது. ஏன்னா அவன் இருக்கிற சைஸுக்கு 22 வயசுக்கு என்ன பண்ணுவான்? எங்கேயும் கூட்டிகிட்டு சாவான் இல்லை? அப்படிதான் சாவான். அவன் நினச்சிக்குவான், நான் சூப்பராக வண்டி ஓட்டுவேன், இவன் சூப்பராக ஓட்டின, அடுத்த சூப்பராக ஓட்டல என்ன பண்ணுவேன்? அடுத்த வண்டியில் பிரேக் இல்லை, அடுத்த வண்டி ஓட்ட தெரியாது. இந்த பிரேக் போதும் ஓட்டிகிட்டு இருக்கிறான். அவன் நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ யார் காப்பாற்றணும்? நான் ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அப்போ அப்பா என்ன பண்ணுவார்? இவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு ஒரு வரைக்கும் வண்டி வாங்கி கொடுக்கக்கூடாது, அவனுக்கு பொறுப்பு வரட்டு அப்புறம் வாங்கி கொடுக்கலாம். அவன் வாங்கி கொடுக்க மாட்டான் இல்லையா? அப்படித்தானே? அப்போ அந்த பையன் பார்க்குறான், எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, அந்த கியா என்ன மாட்டார் இப்போ இருக்கிற அண்ணன் கேஇபியா இன்னும் வண்டி இருக்கிறாங்க, ஷோரூம் வச்சுக்கிறாங்க. கேடிஎம் கரெக்ட். உங்கள் வீட்டு பையன் வாங்கிட்டானா? கேடிஎம் பைக் அந்த கம்பெனிக்காரங்க வந்தாங்க, எல்லாரும் போட்டாங்க. அப்போ நானும் லோன் போட்டேன், 6,000 ரூபா மாதம் கட்டணும் அப்படிமா. டேய் 6,000 ரூபா கட்டினேன்றா? போட்டேன்ப்பா, உனக்கும் காசு கஷ்டம் தானே, அதை சம்பளத்திலே போட்டேன்ப்பா. டேய் நான் வாங்கி தர மாட்டேன், அதான் நேராக போட சொன்னேன். கேட்க மாட்டேன். அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? அவன் காசு என்ன வாங்கி தரல? ஏன் வாங்கி தரல? அவனுக்கு இந்த சந்தர்ப்பத்துக்கு தேவையில்லை, அவனுக்கு பொறுப்பு ஒரு வரைக்கும் வாங்கி கொடுக்க வேண்டாம், அவசியம் இல்லை, விட்டு வச்சுக்கிறான். இவனுக்கு மண்டையில் கொளுத்து போச்சு. ஏன்னா அப்போ தோளுக்கு மேலே தோல் மேடம் தான் சொல்லுவாங்க. தோழன் எப்படின்னா தோழனா ஃப்ரெண்டு தானே, விடுறா பிடிக்கிறப்படா சொல்லாத தோழன். அப்போ நான் போடான்னு சொல்கிற நேரம் தான் தோழன் ஆகிட்டான். எப்படி வாயில சொல்லுவாங்க, கிரியில சொல்லுவாங்க. அப்போ நான் போடான்னு சொல்லுவான். கத்திராசிரியர் பேரா பாருங்க, கடன் வாங்குறவன் அப்பா ஆண்டவர் குடுக்காட்டி போனா பரவாயில்ல, நாம அவங்கிட்ட கடன் வாங்கிக்கிறோம் அப்படி சொன்னதானே. பையன் கடன் வாங்கிட்டு இருந்தால இல்லையா? கேடிஎம் பைக் 1,50,000 இருக்கும் இல்லையா? 1,50,000 தான் நினைக்கிறேன். 1,50,000 இருக்கும். இவன் 6 மாதம் 6,000 ரூபா மாதம் கட்டினாலும் கட்டணும், 20 மாதம் மேலே கட்டணும், 25 மாதம் கட்டணும் இல்லையா? கட்டு. அப்போ காசா கட்டிட்டாங்க இல்லையா? அப்பா காசு சொல்ல, அப்பதான் படிக்க வச்சா வேலைக்கு கொண்டு போனாரு. ஆனால் ஏன் காசு நான் சம்பாதிக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம், நான் சம்பாதிக்க வாங்குறேன். ஏன்? அப்பனை என்ன பண்ணிட்டான்? தள்ளி விட்டான். அப்போ அது சுத்தமான காசு வரும், சுத்தமான காசு வரும், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லணும். அப்படித்தான் ஜெபணும். என்ன ஜெபணும்? நம்ம இப்பதான் ஜெபணும். கர்த்தாவே இவையெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஆனாலும் உங்க சுத்தமா இருந்தா எனக்கு நன்மையா இருந்தா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் கேட்டேங்கிறதுக்காக கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். இப்ப ஜெபம் பண்றீங்களா? ஆமா, கரெக்டா பண்ணாங்க. எப்படி? கர்த்தாவே இதெல்லாம் கேட்கிறேன், எனக்கு உரிமை இருக்க மாட்டேன், கேட்டுட்டேன். ஆனா இவைகள் எனக்கு நன்மையா இருக்குமானால், உமக்கு சுத்தமா இருக்குமானால் எனக்கு கொடு, இல்லை என்றால் நான் கேட்டேன் என்கிற காரணத்துக்காக கொடுக்க வேண்டாம்னு சொல்லணும். சொல்லுமா? சொல்றோம் தானே? ஆமா. அப்படி சொன்னா தீமை அணுகாது. ஏன்னா ஒரு பொருளாதார இல்லை. பொருளாதாரம் சொல்லுவாங்க, எப்படியாவது தோறாண்டு தரவே வேணும் மாண்டு உலகத்து மனுஷன் எங்களோட கடத்தில் ஐஸ்வர்யவனா இருக்கிறாங்க, நானும் ஐஸ்வர்யனா இருக்கணும்னு கேட்பான். அப்படித்தானே கேட்பேன். ஆனால் பொருளாதார செலவு கேட்பான். அது பிரியமா தெரியுது, அவன் சுத்தமாக தான் கொடுங்க, வேண்டாம்னு சொல்லுவான். அப்போ கத்தரோட பிரியமா இருக்கும். அப்படித்தானே? கேட்டதுக்காக கொடுக்க வேண்டாம், பிரியமா இருந்தால் கொடுங்க. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் கத்திர சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான் அவர் நம்ம நடத்துகிறார். அப்போ நடத்துகிற போது தான் அவருடைய கிரிகளை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம், ஒத்த நாளையும் பார்க்கலாம்.
அப்போ நமக்கென்று ஒரு ஆலோசனை வைத்துக் கொண்டால் கர்த்தரை கிரியை காண முடியாது. பிசாசோட வஞ்சித்து அவனுடைய வழியில் நடத்திடுவான். இப்போ யார் ஆளுகை செய்யறா? கர்த்தர் சுத்தமாக நடத்தும். அவ்வளோதான். நான் காலை வெளியே கிளம்பும்போது பள்ளியில் நிற்பேன், ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இதோ வேலைக்கு நீர் கொடுத்த வேலைக்கு போகிறேன். எப்படி சொன்னேன்? நீர் கொடுத்த வேலைக்கு போகிறேன், ஆனாலும் சுத்தமானா எங்கே கொண்டு போங்கன்னு சொன்னேன். 2 வாட்டி கூட்டு போயிருக்கேன், மாற்றி கூட்டு போயிருக்கேன். எல்லா நாளும் ஆலயத்தும் போவேன், 2 நாள் மாற்றி கூட்டி போயிருக்காரு. நிச்சயமான ஆசீர்வாதம், திட்டோட்டமான ஆசீர்வாதம். ரெய்னாட் பாக்கிட்ட ஜெபம் பண்ண முடியுமா? நான் போய் தனியாக ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி கற்று போக சொன்னார். ஆஃபீஸ் போனா நீ அந்த ஏசிஐ சபைக்கு போ, மீட்டிங் நடக்குதுன்னாரு. போய் பார்த்தேன். எல்லாரும் ரெய்னாட் பாக்கிட்ட ஜெபம் பண்ணுறது கியூ நிற்கிறாங்க. அதெல்லாம் கூடாது, இல்லை ஒரு லைனில் வரணும், நாங்கள் மாற்றி மாற்றி இருப்பவங்க தான் போடனாங்க. நான் கண்டுக்கவே இல்லை. சுத்தமான ரெய்னாட் பாக்கிட்ட ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு அவர் எனக்கு தீர்க்க சொல்லணும்னு சொன்னேன். கரெக்டாக அங்கே வரும்போது என்ன மட்டும் எல்லாரும் வரும்போது 4 பேர் கேட்டாலும் நான் 4ஆவது ஆள் வரும்போது ரெய்னாட் பாக்கி வந்துச்சு. அப்படி ஜெபம் பண்ணேன். அது கரீனா பாக்கிக்க சொல்ல, என் விருப்பத்தை கற்று நிறைவேற்றினார். அப்போ தன்னோட சித்தத்தை கேட்டார். கரெக்டாக சொன்னார். ஊழித்து போடுறது அங்கே தான் கன்ஃபார்ம் பண்ணார் கர்த்தர். பாருங்க, நம்ம கர்த்தருடைய கிரியை நம்மளுடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாள் நடக்கணும். ஒரு நாளும் நம்முடைய ஜீவியத்தில் நடக்கணும். அதுக்கு என்ன வழி? என்ன வழி? மனம் திரும்பணும். மனம் திரும்பிக்கிற எல்லாரும் எப்படி தினம் மனம் திரும்பணும். ஒவ்வொரு காரியம் வரும்போதும் மனம் திரும்பணும். ஒரு காரியத்தை செய்யும்போது நம்முடைய மனம் ஒன்று சொல்லும். கர்த்தர் வழி என்னன்னு பாரு, நம்ம மனம் திரும்புது. மறந்துன்னா 1968 நான் மே மாதம் நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றேன் அப்படின்னு நான் சொல்லலாம். அது பத்தாது. அப்படி சொன்னாங்க எங்கேயோ இருக்கிறான், எங்கெங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்கிறான் இல்லையா? ஆனால் ஆனந்திடம் மனம் திரும்ப வேணும். ஒவ்வொரு காரியத்தோடு நிற்கும் போதும் ஆண்டவர் இந்த காரியத்தில் நான் இப்படி செய்யறதா உங்களோட சித்தம் என்ன சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்கிற அளவுக்கு மனம் திரும்பிடா. மனம் திரும்பும்போது அவருடைய கிரியை பார்க்க முடியும். இப்போ அவருடைய செய்தியை காண வேண்டும்னா ஒவ்வொரு காலையில் ஜெபம் பண்ணோம். எழுந்தா என்ன பண்ணோம்? ஆண்டவரே ஜெபம் பண்ணணும், நான் டயர்டாக இருக்குது, ஆனால் போய் தான் தரணும் அப்படின்னு போயிடணும். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு வேலைக்கு போகும்போது ஆண்டவர் போகிறேன், நீர் பாதுகாப்பு சுத்தமான ஒரு வேலை கிடைக்கிட்டு அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதான். கரெக்டாக நடத்துவார் பாருங்க. நீங்கள் முற்றிலும் அவரையே சார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை கட்டுவார். எப்படி கட்டுவார்? எப்படி நம்ம கட்டுவார்? கட்டுவார் போடுங்கள. எப்படி கட்டுவார் நம்மள? காசி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22. 20, 21, 22. And are built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom all the building fitly framed together groweth unto an holy temple in the Lord, in whom ye also are built together for an habitation of God through the Spirit. Hallelujah. தமிழாசுமா எல்லா துரைத்தினருக்கும் 2ஆம் அதிகாரம் 20, 21, 20, 22. அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படி கட்டுறார்? நம்மள அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தை கேட்டு கை கொள்ளும் போது கட்டப்படுகிறோம். ஆனா உபதேசம் கேட்காதவன் கட்டப்பட முடியாது. எத்தனை உபதேசம் கேட்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை உபதேசம் பேசுறாங்க சொல்ல பாருங்க. கர்த்தர் ரட்சிக்கிறார், கர்த்தர் விடுதலையாக்குறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், வீடு கட்டுவ, நீ பணக்காரன் ஆயிடுவா, இச்சுரன் ஆயிடுவா, அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க.
ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாராம், சிலகுமார் தான் சொன்னார். அங்கே வந்தார் அவர் பாஸ்டர், ஜீவன் போயிருந்தானா அந்த சர்ச்சைக்கு. போய் இருக்கும்போது அந்த பிரசங்கர் எங்கேருந்து போயிருந்தேன், இம்போர்ட்டட் ஃப்ரம் பெங்களூர். அந்த ஊருக்கு பெங்களூருக்கு இம்போர்ட் ஆகி ஸ்பெஷல் ஸ்பீக்கர் கொண்டு வந்துடுறாங்க. எதுக்கு அந்த ஊருக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் இங்கே தான். இங்கேருந்து இங்கே பெங்களூரில் கிறிஸ்டியன்டி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே தான் சர்ச் வச்சுருக்காராம். அவரை ஸ்பெஷல் ஸ்பீக்கராக கொண்டுருக்குறாங்க. அவர் சொன்னாராம், உலகத்தில் தேவனை அறியாதவன் ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். இப்படி தேவனை அறியாதவன் ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய தேவனாக இருக்கிறார். அப்போ நீ நானும் ஐஸ்வர்யவனாக இருக்க வேணும். உனக்கும் எனக்கும் பங்களா கார் உண்டாயிருக்க வேணும். பிரசங்கம் பண்ணாரான். நான் என்ன பார்த்தாலும் அப்படி பிரசங்கம் பண்ணுறாரு. வீட்டுக்கு வந்து இவன் ஜீவன் சொன்னானா, இவர் என்ன இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு இல்லையா. அவர் அழைச்சார் ஒரு பாஸ்டர், அவரும் இவர் வந்து இவரை பார்க்க வந்தார். இவர் வீட்டில் முடியாது, நடக்க முடியாது, வீட்டில் இருக்காருல்ல. அதனால அந்த பாஸ்டர் இவர் இன்வைட் பண்ண பாஸ்டர் அந்த ஸ்பெஷல் பாஸ்டர் கூப்பிட்டு விட்டார். ஜெர்மன் அவர் ட்ரெஸ்ஸில் இவர் பிறகு ஜெர்மனுக்கு வந்துட்டார். வந்த உடனே இவர் அவர் பார்த்துட்டு சரி ஜெர்மன் கிளம்பினார். அதில் அவர் கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி ஆமாம் உலகத்தில் எல்லோரும் பெரிய பணக்காரனாக இருக்கிறான், ஐஸ்வர்யனாக இருக்கிறான். அப்போ நாமளும் பணக்காரனாக இருக்கணும், நம்மளும் பங்களா காரெலாம் வச்சுருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். சரியான சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னா யார் அந்த ஊழியர் நல்ல ஊழியர் அப்படின்னு இருக்கு பேசுனாங்க. சரியில்லைங்க என்ன பண்ணுறது, பிரசங்கம் பண்ணார் அவர் பாருங்க இல்லையா. அப்போது நம்ம இயேசு போல மாற்றப்பட வேண்டும். எப்படி கட்டப்பட வேணும், எதை கொண்டு கட்டப்பட வேணும்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் இப்படியே உபதேசங்களை கொண்டு கட்டப்பட வேணும். எதுக்காக பிரசங்கம் பண்ணுறாங்க? அதுக்காக தானே பிரசங்கம். ஜீவித்தை மாற்றினா உள்ளான மனுஷன் ஆவியினாலே கட்டப்படுறோம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு வாசிங்க? ஆவியினாலே. திருப்பி வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசினா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எங்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் ஃபிட்லி ஃப்ரேம் டுகெதர்னு போட்டிருக்கோம். இங்கிலீஷ்ல ஃபிட்லி ஃப்ரேம் டுகெதர். எப்படி ஒண்ணுக்கு ஒன்று ஃபிட்டாக இருக்கணும், ஃப்ரேமாகவும் இருக்கணும். குணக்கக்கூடாது, ஃபிட்டிங்காக இருக்கணும், ஃப்ரேமாகவும் இருக்கணும் இல்லையா. ஃபிட்லி ஃப்ரேம் டுகெதர். கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆவியாக பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ கர்த்தர் உபதேசத்தை கேட்டாதான் அந்த ஆவியினால தான் சரியா புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ள ஒப்பு கொடுக்க முடியும். ஒப்பு கொடுத்தா நம்ம இயேசு போலவே மாற்றுவார். அனுதினமும் ஒரு சிலையை செய்யும் போது ஒரே நாளில் அப்படியே ஒரு உருவம் வந்துருமா? வராது இல்லையா. அதை கரெக்டாக செதுக்கி கொண்டு தான் கொண்டு முடியும் இல்லையா. அப்போது அதுபோல் நம்மையும் கூட ஒவ்வொரு நாள் ஜீவியத்தில் கர்த்தரை மாற்ற வேண்டும். நமக்கு உலகத்தில் வேறு எதுவுமே ஆதாயம் இல்லை. இயேசு இருக்கிற ஒரே ஆதாயம் என்ன? தெய்வத்தை போல மாற முடியும். யாரை போல? தெய்வத்தை போல மாற முடியும். அதுக்கு என்ன வேணும்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்கள் நமக்கு தேவை. எல்லா உபதேசம் கிடைக்குதா? கிடைக்கல. வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 147 கடைசி வருஷம் 19-20. He showed his word unto Jacob, his statutes and his judgments unto Israel. He has not dealt with any nation, and as for his judgments, they have not known them. Praise ye the Lord. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. எல்லாருக்கும் சொல்லி தர்றாரா? கர்த்தர் எவரை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தான் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறார். ஆமா, இன்னைக்கு கிறிஸ்டியன் சொல்லிக்கிட்டு எங்க போதிக்கிறார் சத்தியத்தை? எங்க போதிக்கிறார் சத்தியத்தை பற்றி? ஒன்றும் பேசுறது இல்லை. போதிக்கிறார். நீ கொடுத்துப்பா, இதுதான் ஐஸ்வர்யத்தின் ரகசியம். நீ கொடுத்துப்பா, நீ பெரிய ஆளாயிடுவ. இது ஆசீர்வாதம்
பெருளாய் என்ன பண்றது? மேலே போகும்போது வரும்போது தான் போகணும். ஆவியை கட்டப்பட்டிருந்தேன்னா அவருடைய ஆலயமாக எழுவ போறோம் இல்லையா? இங்க பாருங்க, அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். பாருங்க, நம்மளாம் இஸ்ரேல் ஜனங்களா இருக்கணும். கர்த்தர் நமக்கு சத்தியத்தை போதிக்கிறார். நாமும் அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறோம். கட்டப்பட முடியுமா? முடியாது. அப்படியானா கர்த்தர் நமக்கு தயவாய் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தயவாக தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி வெளிப்படுத்தி இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அதுபடி நடக்க உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி நடந்தால் தான் நாம அவரோடு கூட இசையிணைப்பாய் கட்ட முடியும் இல்லையா? எப்படி இசையிணைப்பாய் கட்ட முடியும் இல்லையா? அப்போ இசையிணைப்புனா ஃபிட்லி கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஆமாம், நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த ஃபிட்டிங் சொல்லி தருவாங்க. இந்த மஷின் இது ஒரு டீ போட்டு இந்த டீக்கு இன்னொரு இது போட்டு ஜாயின் பண்ணி சொல்லி தருவாங்க. ஆமாம், அப்படி பண்ணும்போது அவ்வளோ கையை வெட்டிக்கிட்டாங்க. நமக்கு எங்கே தெரியும், கையை வெட்டிக்கிட்டேன். சிசில் வச்சு ஓரத்தில் பர்ரு இருந்துக்கிட்டு சிசில் வச்சு லேசாக தேய்ச்சேன். அது ஸ்லிப்பாகி கையில் குத்தி அப்படியே குத்தி நின்றுச்சு அப்படியே சிசில். அப்புறம் டாக்டர் போய் ஆன்டிசெப்டிக் போட்டு தையல் போட்டு இன்னும் நிற்குது இந்த அடையாளம் சொல்கிறேன். அப்போது அந்த ஃபிட்லி ஃப்ரேம் டுகெதர்னா கரெக்டாக இருக்கணும். எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்னு இப்படி பார்க்க மாட்டாங்க. அது லைட்டில் வச்சு பார்ப்பாங்க. எப்படி எங்களுக்கு அந்த ஷாப் சூப்பரண்ட் இருப்பார்ல, ஷாப் சூப்பரண்ட் என்ன பண்ணுவார்? அதை இப்படி பார்க்க மாட்டார், இப்படி லைட்டில் வச்சு பார்ப்பார். பார்த்தா கேப் இருக்கா பார்ப்பாங்க இல்லையா? அப்போ பாருங்க, நம்முடைய ஜீவியத்தில் இயேசுவோடு இசைவினைப்பாய் கட்டப்பட்டுள்ள இருக்கும்படிக்கு அவர் உபதேசங்களை தருகிறார். உபதேசங்களை தரும்போது அந்தப்படியே கை கொண்டு ஜீவிக்கிற பொழுது நாம் அவரோடு கூட கட்டப்பட்டு வருகிறோம். கட்டப்படுவதற்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு உபதேசங்களை தந்திருக்கிறார். வேற எல்லா ஜாதிக்கும் தர உங்களுக்கு எனக்கு தான் தந்திருக்கிறார். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன். எங்கேருந்து பிரசங்கம் பண்ண நினைக்கிறீங்க? வெளியே வச்சுக்கிறேன். எத்தனை வருஷம்? 1 வருஷம் தான் எடுத்துக்கிறேன். இல்லை வச்சிருப்பேன், குப்பை பண்ணி கொண்டு வந்துடுவேன். 2 வருஷம் தான் எடுப்பேன். மீதியில் நான் ஏதோ கத்த பேசிட்டு இருப்பேன் இல்லையா? அப்போ பாருங்க, கர்த்தருக்கு போதிக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் அதே எபேசியர் வாசிங்க. அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும், பெர்ஃபெக்ட் சால்வேஷன், கம்ப்ளீட் சால்வேஷன், ஃபுல்னஸ் ஆஃப் சால்வேஷன். பரிசுத்தவான்கள் சீர்கூர்ந்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலர் சுவிசேஷகளாகவும் சிலர் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாக ஏற்படுத்தினார். ஆமா, இல்லைங்கன்னா மந்திரம் பண்ற மாதிரி போட்டிருக்காரா? இல்லை ஐஸ்வர்யம் தரன்னு போட்டிருக்காரா? அப்போஸ்தலன் போதிப்பான், தீர்க்கதரிசியும் மறைமுறையை போதிப்பான், சுவிசேஷகன் ரட்சிப்பை போதிப்பான், போதகர் சத்தியத்தை குறித்து விளக்கப்படுத்துவான், மேய்ப்பன் அதை நடத்தும்படி நிதானமாக நடத்துவான். மேய்ப்பரோட சுபாவம் என்னன்னா, ஒரு ஜனங்கள் கீழ்ப்படியாக இருந்தால் கூட வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்க. அதான் மேய்ப்பன். சரிதான் இருக்கட்டும். கத்தர் மாற்று இந்த ஆடு சீக்கா நாடுன்னு என்ன பண்ணுவாங்க? மேய்ப்பன் சீக்கா நாடு என்ன பண்ணுவான்? ஒரு ஆடு சீக்கா என்ன பண்ணுவான்? தோல் மேலே போட்டுக்குவான். என்ன பண்ணுவான்? ஆமாம், சீக்கா நாடு தோல் மேலே போட்டுக்குவான். பிரியமான நாடு தோல் மேலே போடல. எது ஒழுங்கினமாக இருக்கோ, எது சிக்கா இருக்கோ அதை தங்கி தோல் போட்டுக்கணும். ஏன்னா மேய்ப்பனுடைய காரியம் அதுதான். எது கீழ்ப்படியாமல் இருக்கோ, எது கீழ்ப்படிய சுணக்கம் காட்டுதோ அது என்ன பண்ணணும்? தோளில் போட்டு. அதான் மேய்ப்பன். அதான் இயேசுக்கு படம் போட்டு போடுறாங்க. ஆமாம், தோல் மேலே ஆடை போட்டுக்கிற மாதிரி. அப்போது பலவீனமான ஆடுகளை தள்ளிவிடக்கூடாது. நம்ம தான் இடை கட்டணும், நம்ம தான் காயம் கட்டணும். நம்ம அப்போது இப்படிலாம் எடுத்துக்கிறல என்ன பண்ணுவோம்? போதிக்கிறது தானே எல்லாமே. ஏன்னா காசு தர நான் சொல்லியிருக்காரு, ஐஸ்வர்ய நாய்க்கு உற்சாகப்படுத்த சொல்லியிருக்கு. இல்லை, என்ன பண்ணுறாங்க? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்களை கொண்டு போதித்து நடத்துகிறார். எதுக்காக? கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திலும் அவரை அறிகிற அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக பாருங்க. எப்படி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக மாற வேண்டும். உபதேசம்னா உபதேசிக்கப்படுவது உபதேசம்.
உங்களுக்குள்ள வந்து என்னவா இருக்கணும்? இப்போ பேசப்படுது என்னது? உபதேசம். அப்படித்தானே? நான் பேசுறது பேர் என்ன? உபதேசம். உங்களுக்குள்ள என்னது? ஜீவமாறணும். இது வெளியே வருகிற உபதேசம், அது ஜீவம் மாற வேணும். அது ஜீவம் மாறவில்லை என்றால் என்ன ஆகும்? தண்டனையா மாறும். நான் உபதேசம் பண்ணல, கேட்டியா? கேட்டல, அப்ப அசட்டை பண்ண தானே. என்ன என் வார்த்தையை அசட்டை பண்ண? என்ன அசட்டை பண்றேன்? என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என் வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். அவர் அசட்டை பண்ணிட்டு அவர் முத ராஜ்யத்தை எப்படி போக முடியும்? அப்போ நம்முடைய ஜீவியத்துல எப்பொழுதும் என்ன செய்யணும்? அவரை போல மறுபடி அவருடைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஒவ்வொரு நாள் நடந்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் செய்யணும், கர்த்தர் செய்ய இடம் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி செய்யும்போது தான் நம்மளுடைய ஜீவியத்தில் அவருக்கு இசைவாய் கட்டப்பட முடியும். அவரோட கூட அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த நடக்க முடியும். அப்பொழுது முடிவிலே அவர் வெளிப்படும் பொழுது அவரை போலே மாற்றப்பட்டவர்களாய், அவரை போலே மர்வம் அடைந்தவர்களாய் அவரை நோக்கி எதிர்கொண்டு போக முடியும். இல்லையா? இல்லை கொஞ்சம் பண்ணுங்க. உபதேசங்கள் நமக்கு ஜீவியமா மாற வேண்டும். உபதேசங்கள் நமக்கு ஜீவியமா மாற வேண்டும். இல்லை கொஞ்சம் பண்ணுங்க. Praise be to dear God. Praise be to dear God. ஆமென். ஆண்டவரே தெய்வமே, ஆண்டவரே மனுஷராக கூடாது, தேவனால் தேவனின் உமாலே கொடுத்தார். எங்களை மாற்றுவதற்கு உண்மை இல்லாமல் யாராலே முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே, அதே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே தம்மை போல மாற்றப்படும்படியாய் கர்த்தாவே நீர் தருகிற தம்முடைய வசனங்களால், தம்முடைய பிரமாணங்களால், தம்முடைய உபதேசங்களால் கர்த்தாவே அவர்கள் கூட்டி கட்டப்பட்டவர்களாய் காணப்படவும், ஆண்டவரே தம்முடைய கிரியைகளை தம்முடைய ஜீவித்தை அனுதினம் காணவும், அடைய தம்முடைய அற்புத கிரியைகளை தம்முடைய ஜீவித்தை உண்டாகிற மாறுதல்களை அவர் தினமும் காணும்படியாய், தம்முடைய கிரியைகளை தம்முடைய ஜீவித்திலே காணும்படியாய் தேவனை திட்டவட்டமாக நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருபோதும் கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாதபடி கர்த்தாவே உற்சாகப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அனுதினமும் கர்த்தாவே தம்மை போல மாறுகிறவர்களாய், தம்மை போல மாறுதலிலே மகிழ்ச்சியாக இருந்து இன்னும் புதுவல் அடைந்தவர்களாய், இன்னும் அதிகமாக புதுவல் அடைந்தவர்களாய் கர்த்தாவே அதை சிவனிலே வந்து காணப்படும் மட்டும் கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தாவே கூட்டி கட்டப்பட்ட ஆலயமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகமாக செய்து கர்த்தாவே இது வரும் நாளே தம்மை சந்திக்க ஊரில் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் போய்த்த வசனங்களுக்காய் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல துதிகள் மேல் கர்த்தருக்கு செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சர்வ வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.